கட்டுமான நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான நிலத்தில் நீதிமன்ற தடையாணையை மீறி நுழைந்த மற்றொரு பிரபல கட்டுமான நிறுவனத்தினால் காரப்பாக்கம் பகுதியில் பெரும் மோதல் வெடிக்கும் சூழல் நிலவியது. சென்னை OMR சாலையில் சோழிங்கநல்லூர் அருகே இருக்கும் காரப்பாக்கத்தில் தனியார் கட்டுமான நிறுவனம் சுமார் 2 லட்சம் சதுரடி பரப்பிலான நிலத்தை வாங்கி 7 மாடி கட்டிடத்தை எழுப்பியது. இதற்காக வங்கியில் கடன் பெற்றிருந்த தொகையை அந்த நிறுவன உரிமையாளர் திருப்பி செலுத்தாததால் அந்த சொத்து ஏலத்திற்கு விடப்பட்டு அதனை சென்னையை சேர்ந்த மற்றொரு நிறுவனம் வாங்கியது. துவக்கத்தில் அந்த இடத்தில் கட்டுமான நிறுவனம் கட்டிடங்களை எழுப்பியதால் அந்த கட்டிடத்தில் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யும் பொறுப்பை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. அதற்கு அந்த இடத்தை புதிதாக வாங்கிய நிறுவனம் அனுமதியும் அளித்தது. இந்த அனுமதியை வைத்து உள்ளே நுழைந்த கட்டுமான நிறுவனத்தினர் மொத்தமாக அந்த இடத்தை ஆக்கிரமிக்கும் முயற்சியில் இறங்கியதாக சொல்லப்படுகிறது. இதனால் சோழிங்கநல்லூர் உரிமையியல் நீதிமன்றத்தை அணுகிய அந்த இடத்தை வாங்கிய நிறுவனத்தினர் கட்டுமான நிறுவனத்திற்கு எதிராக தடையாணையை பெற்றது. இதற்கிடையே கட்டுமான நிறுவனத்தின் சார்பில் 50க்கும் மேற்பட்ட அடியாட்கள் தங்களுக்குரிய இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்ததாக தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் வழக்கறிஞர்கள் குழுவுடன் சென்று ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டிருந்தவர்களை வெளியேற சொல்லி வலியுறுத்தினர். இதனால் இருதரப்புக்கும் இடையே பெரும் மோதல் வெடிக்கும் சூழல் உருவானது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரையும் அழைத்து பேசி நீதிமன்ற தடையாணை பெற்றிருக்கும் நிறுவனத்தின் நிலத்திற்குள் கட்டுமான நிறுவனத்தினர் நுழையக்கூடாது என எச்சரித்தனர். மேலும் வன்முறை ஏதும் நிகழாமல் இருக்க இரு தரப்பையும் சமரசம் செய்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கும் பணியிலும் தாம்பரம் ஆணையக காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். வணக்கம். வழக்கறிஞர் விஜயகுமார், சென்னை உயர்நீதிமன்றம். அதாவது சோழிங்கநல்லூர் காரப்பாக்கம் வில்லேஜில் கிட்டத்தட்ட 1.5 ஏக்கர் மதிப்புள்ள 7 மாடி, அதாவது கிரவுண்ட் ப்ளஸ் 7 ஃப்ளோர்ஸ் உள்ள ஒரு பில்டிங்கை மார்க் லிமிடெட் அப்படின்ற முன்னாள் இதோடைய உரிமையாளர் SRK ரெட்டின்றவர் இந்த இடத்துக்குள்ளே அத்துமீறி இப்போ பொசிஷன் உள்ளே வந்திருக்கிறாரு. கோர்ட் ஆர்டர்ஸ் நமக்கு ஃபேவராக இருக்கும்போது 40க்கும் மேற்பட்ட நபர்களை இந்த பில்டிங்குள்ளே இறக்கி இதை முறையாக பேங்க் ஆக்ஷனில் இந்த லேண்டை பர்ச்சேஸ் பண்ணவரை கொலை மிரட்டல் விடுத்து ரவுடிங்கில் வச்சு மிரட்டி அரசியல் பின்புலத்தை வச்சு மிரட்டி அவருக்கு இந்த இடம் சொந்தமே இல்லாத மாதிரி போலியான ஆவணங்களில் சித்தரித்து அந்த ஆவணங்கள் மூலமாக கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்கி அந்த ஆர்டரை வச்சு நான் உள்ளே வரேன்னு சொல்லி காவல்துறை நீதிமன்றம் அத்தனை பேரையும் ஏமாற்றி இந்த பொசிஷனில் கிட்டத்தட்ட 1 மாத காலம் மேலே இந்த பொசிஷனில் இருக்கிறாங்க. ப்ராப்பர் ஆர்டரோட நாங்கள் போலீஸோட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது போலீஸால் இந்த ஸ்ட்ரென்த் வந்து இவ்வளோ அதிகமாக இருக்குது, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்லி இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால நாங்கள் இன்றைக்கி நேரடியாக போய் காவல் நிலையத்தை முறையீடு செய்து இந்த இடத்துக்குள்ளே ப்ராப்பர் ஆர்டரோட அவங்கள வெளியேற்றிருக்கிறோம். ஸோ மார்க்ன்றவர் மேலே பல்வேறு வழக்குகள் இருக்குது. அதாவது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது. CBI மட்டும் இல்லாமல் எல்லாமே சீட்டிங் கேசஸ்லேருந்து கிரிமினல் கேசஸ்லேருந்து எல்லாமே அவர் மேலே இருக்குது. அவர் ஒருத்தர் 10 பேருக்கு சேல் டீட் பண்ண இந்த ப்ராப்பர்ட்டியை 10 பேருக்கு விற்றுருக்கிறாரு. 10 பேருக்கும் நான் விற்கலன்ற மாதிரி அவர் ஒரு அக்ரிமெண்ட்டை ஒருதலைபட்சமாக அவர் மட்டும் சைன் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுக்கிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை கொண்டு காவல்துறையில் கொடுக்கும்போது காவல்துறை அதை கொஞ்சம் கூட மதிக்காமல் ஏங்க நீங்கள் மட்டும் சைன் பண்ணிவிட்டு வந்திருக்கிறீங்க, இந்த அக்ரிமெண்ட்டை வச்சு நாங்கள் எந்த நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அனுப்புனதுக்கு அப்புறமும் ஆள் பலத்தாலும் அரசியல் பலத்தாலும் அவருக்கு இருக்கிற செல்வாக்குனாலும் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கிறார். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கிரிமினல் வழக்கு ஆல்ரெடி அவர் பேரில் இருக்கும்போதே இப்படி ஒரு சென்டர் ஆஃப் சிட்டியில் இவ்வளோ துணிச்சலாக ஒருத்தரை மிரட்டி பயமுடுத்தி 52 கோடிக்கு வாங்கின சொத்துக்குள்ளே உள்ளே நுழைஞ்சி இவ்வளோ பெரிய வேலை பண்ணியிருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சொத்தை பேங்க்கில் ப்ராப்பராக ஆக்ஷனில் எடுக்க போனவரை தடுத்து என் வாழ்க்கையே உங்கள் கையில் தான் இருக்குது, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க, நீங்கள் பேங்க்குக்கு நான் 1 டைம் செட்டில்மெண்ட் லெட்டர் வாங்கி தரேன், அந்த 1 டைம் செட்டில்மெண்ட் லெட்டரை வச்சு நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட் மூலியமாக நான் க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு சேல் டீட் பண்ணி தரேன்னு சொல்லி இதெல்லாம் முறையாக பண்ணிவிட்டு 52 கோடிக்கு வாங்கின ப்ராப்பர்ட்டிக்கு 50 கோடிக்கு நான் ரெனோவேஷன் பண்ணி தரேன்னு ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு வரார். அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. சார் நாங்கள் 15 கோடியில் ரெனோவேஷன் பண்ணிவிடுவோம், நீங்கள் 50 கோடிக்கெலாம் கொட்டேஷன் கொடுக்காதீங்கன்னு வேணான்னு சொன்னதில் அவர் மட்டும் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிக்கிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை கொண்டு போய் அதை வச்சு ஒரு போலியான சில ஆவணங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இந்த பொசிஷனுக்குள்ளே வந்து இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறார். அதாவது இவ்வளோ சென்டர் ஆஃப் சிட்டியில்
இவ்வளோ காவல்துறைகள் இவ்வளோ விழிப்பாக இருக்கும்போது, சிஎம் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது, ரூலிங் பார்ட்டி ரூலிங் கவர்மெண்ட் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் கண்டித்து பார்க்கும்போது, இவ்வளோ ஒரு மெயின் ஸ்பாட்டில் அவர் வந்து இல்லீகலாக பொசிஷன் எடுத்து ஓனர்ஸை உள்ளே வர விடாமல் தடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி எங்களுக்கு நீதிமன்ற உத்தரவு இருக்குது. கோர்ட் ஆர்டர் இப்போது காவல்துறைக்கு கொடுத்துருக்குறோம். ஸ்டேட்டஸ்கோ வெக்கேட் பண்ணி கோர்ட் ஆர்டரில் நாங்கள் பர்மனெண்ட் இன்ஜெக்ஷனும் இப்போ அடுத்து நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி ஸ்டேட்டஸ்க்கு வந்து இதுதான் நிலமை. காவல்துறை மார்கன்றவர் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். இங்கே இவ்வளோ வழக்கறிஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வந்து தான் இன்றைக்கி ஒரு சொத்தை வந்து ஒரு நபருக்கு நியாயமாக மீட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து, அதுவும் இந்த ஒரு சிட்டியில், மெயின் சிட்டியில் தாம்பரம் கமிஷனர் பக்கத்துலேயே இருக்குது. தாம்பரம் கமிஷனரேட்டில் இவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்திருக்குன்றது எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இம்மிடியேட்டாக மார்க் லிமிடெட், அதாவது SRK ரெட்டின்றவர் மேலே வழக்கு பதியணும்னு சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.